அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்கள். இந்த மே 1ஆம் தேதி முன்னிட்டு நான் எழுதிய ஸ்வேச்சா என்ற கதை உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த கதை மாதுரி என்ற இதழில் பிரசுரித்தமானது. இப்போ கதைக்குள்ளே போகலாமா? அன்று மே 1 தொழிற்சங்க தலைவர் கொடியேற்றி விட்டார். தொழிற்சங்க தலைவர் தன் பேச்சில் முதலில் மேடே எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு விவரமாக சொன்னார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா, எங்கள் அம்மா எப்பொழுதுமே நம்ம தொழிற்சங்க உறுப்பினர்கள் பற்றி தான் பேசுவாங்க. அவங்கள தன் பிள்ளைகளாக நினச்சாங்க. எங்கள் அம்மா 15 நாளுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. இன்று இந்த மே 1ஆம் தேதி எங்கள் அம்மாவுக்கு 15வது நாள் சடங்குகள் செய்கிறேன். அதற்கு நீங்கள் எல்லாம் கலந்துக்கணும் அப்படி என்று சொன்னார். தொழிற்சங்க உறுப்பினர்களுடன் தொழிற்சங்க தலைவரும் ஏரிக்கரை ஓரத்துக்கு போனாங்க. அங்கே சடங்கு வேலைகள் முறைப்படியாக நடந்து கொண்டிருந்தது. இப்போ இந்த கதையில் அந்த மரத்து மேலே இருக்கிற காக்கங்கள் பேசுறது பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ அது என்ன பேசுறதுன்னு சொல்லட்டுமா? உயிரோடு இருக்கும்போது தாய்க்கு ஒரு பிடி சோறு கூட போடாமல் அனாதை இல்லத்தில் சேர்த்த அந்த நாய் இப்போ இறந்து போன பிறகு நல்லா அன்பாக நடிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிச்சு ஒரு வயதான காக்கா. அந்த தொழிற்சங்க உறுப்பினர்கள் எல்லாமே, அடடா தலைவர் அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு கேட்டுச்சு இன்னொரு காக்கா. நண்பா காக்கா, சங்க தலைவராக இருந்தாலும் அரசியல்வாதி கட்சி தலைவராக இருந்தாலும் என்ன தப்பு செஞ்சாலும் உறுப்பினர்கள் நேருக்கு நேராக தவறுகள் சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்வேச்சை உரிமை கிடையாது. அப்படி சொன்னால் அவங்களுக்கே நிறைய பிரச்சனைகள் வரும். அவங்களதெல்லாம் அடிமை வாழ்க்கை அன்று காகா நாயகன் சொல்லிட்டான். 700 தொழிலாளர்கள் இருக்கும் இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே, 9 சங்கங்கள் இருக்குது. இது என்ன இது சொன்னது ஒரு காக்கா. ஆமாம், மதத்துக்கு ஒரு சங்கம், குலத்துக்கு ஒரு சங்கம், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அரசியல்வாதி கட்சிக்கு ஒரு சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் அடுத்த மாதம் ஏதோ இன்னொரு புது சங்கம் வருதுன்னு கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சு வயதான காக்கா. இத்தனை தொழிற்சங்கங்கள் வருவதற்கு தொழிலாளர்கள் ஏன் தடுக்க மாட்டேங்கிறாங்க கேட்டது ஒரு குட்டி காக்கா. தொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வு கிடையாது. அவங்களுக்குள்ள கோழைத்தனம் இதெல்லாம் ஒரு சாதகமாக எடுத்துக்கொண்டு புது புது சங்கங்கள் ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தொழிலாளர்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது. இப்போ அந்த தொழிற்சங்க தலைவர் தாய்க்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் கடைசி வரைக்கும் வந்தது. இப்போ பிண்ட பிரதானம் வந்தது. இலையில் உணவுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு மரத்தடிக்கிட்ட காக்காங்களை பார்த்துட்டு கா கா என்று கத்தினான். திரும்பியும் கா கான்னு கத்திட்டு அந்த இலையில் இருக்கிற உணவெல்லாம் அங்கே மரத்து கீழே வச்சுட்டு தூரமாக வந்தான். காகா நாயகன் முன்கூட்டியே சொன்னதுனால அந்த உணவு சாப்பிட்றதுக்கு ஒரு காக்காவும் போகவே இல்லை. ரொம்ப நேரம் ஆகிவிட்டது. தலைவருக்கா கோபமாக வருது. இந்த காக்கா முண்டுங்க என் மானத்து வாங்குது. நான் சும்மா விட மாட்டேன். பழிக்கு பழி கண்டிப்பாக வாங்குவேன். முடிஞ்சால் கூடிய சீக்கிரமாக இந்த மரத்தடியை வெட்டி போட்டுடுவேன். அப்போ ஒரு காக்கா கூட இங்கே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கோபமாக மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கிறான். அப்போவே ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தவுடனே ஃபோன் எடுத்துக்கிட்டு ஹலோ என்று சொன்னார் சங்க தலைவர். என்னையா மேடை ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லா முடிஞ்சிச்சா? உங்கள் அம்மா 15வது நாள் சடங்கெல்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்ட்டு கேட்டான். அண்ணா, இப்போ ஒரு சின்ன பிரச்சனை விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொன்னான். ஏய்யா, ஒரு சின்ன பிரச்சனை உன்னால் தீர்க்க முடியலையா? உன்னையெல்லாம் நான் தொழிற்சங்க தலைவராக போட்டான் பாரு. சிச்சி கோபமாக சொன்னான்னா ஃபோனில். அண்ணா என்னை மன்னிச்சிடுங்க,
இப்படி நான் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறதோ தெரியல. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, விடு விடு. உங்கள் ஊர்லவே காக்காவை கூண்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறான். இது போல் சடங்குகளுக்கு அவன் கொண்டு வருவான். அந்த காக்காவுக்கு பிண்டம் வச்சு அது சாப்பிட்டுடும். இன்னொரு 10 நிமிஷத்தில் உங்கள் இடத்துக்கு வர மாதிரி நான் ஏற்பாடு செய்கிறேன்னு சொன்னான். அதே போல் 1/4 மணி நேரத்தில் ஒருத்தன் வந்தான். கூண்டுக்குள்ளே காக்கா வச்சுக்கிட்டே வந்தான். காக்கா, உனக்கு உணவு வச்சாங்கன்னு நீ சாப்பிடாது. அவன் யார் தெரியுமா? அவங்க அம்மாவுக்கு ஒரு பிடி சோறு கூட போடாத நாய் அவன். அது மட்டுமே இல்லை, தொழிற்சங்க தலைவராக இருந்து தொழிலாளர்கள் துரோகம் செய்ய ஒரு பெரிய துரோகி. அவன் வைக்கிற சாப்பாடு சாப்பிடாது. மரத்து மேலே இருந்து எல்லா காகங்கள் சத்தமாக சொல்லிச்சு. அத்தனை காகங்கள் சொன்னது கேட்ட அந்த காக்கா அவ்வளோ பசி இருந்தும் அந்த உணவு தொடாமல் இருந்தது. ஒருத்தவங்க, கூண்டுக்குள்ளே இருந்து அதை எப்படியா சாப்பிடும், கூண்டு வெளியில் வையா அப்படின்னு சத்தமாக சொன்னான். சரின்னு கூண்டு திறந்து விட்டான். அந்த காக்கா வெளியில் வந்தது. இதெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த அந்த மரத்து மேலே இருக்கிற காக்காக்கள், காக்கா, எங்ககிட்ட வந்துடு, கூண்டு வாழ்க்கை வேண்டாம், அந்த அடிமை வாழ்க்கை வேணாம், வா வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காக்காங்களும் பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிச்சுது. அதெல்லாம் கேட்டு இந்த காக்காவுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்தது. அவ்வளோதான், ஒரே ஒரு ஜம்ப், அவ்வளோ நேராக போய் மரத்து மேலே உட்காந்துருச்சு. நாட்டுக்கு சுதந்திரம் வந்தாலும் இந்த தொழிலாளர்களுக்கு இன்னும் அடிமை வாழ்க்கை போகவே இல்லை. ஆனால் இன்றைக்கி உனக்கு சுதந்திரம் கிடைச்சது, இனிமே எங்களை போல நீ அப்படின்னு காகங்கள் சொன்னது. காக்கா சந்தோஷமாக தலையாட்டிடுச்சு. இதுதாங்க கதை. ஒரு தொழிற்சாலைக்கு ஒரு சங்கம் இருந்தால் நல்லா இருக்கும். அப்போ தான் தொழிலாளர்கள் பிரச்சனைகள் தீர்க்கலாம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய தொழிற்சாலைகள் நிறைய சங்கங்கள் இருக்குது. இதெல்லாம் பார்த்து தான் நான் இந்த கதை எழுதினேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கவில்லை என்றால் உங்கள் நேரம் வீணாக்கினதுக்கு நான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்குறேன். மீண்டும் இன்னொரு கதையில் சந்திப்போம். பாய்.